வணக்கம் நட்புகளே. காயப்பட்ட சிங்கத்தோட இந்த ரணம் கூட இன்னும் ஆறலை. நல்லா பார்த்துக்கங்க. இந்த ரணம் கூட இன்னும் ஆறலை. இப்போ தான் நான் அதை இப்படி பிச்சு விட்டேன். அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ செவந்து போய் இப்படி கிடக்கு. அதுக்குள்ளே அவளுக்கு செல்ஃபோன் ஒரு கேடா. உடனே போனால் முந்தா நாள் போய் ஏதோ இது பண்ணி அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி ஏதோ ஒன்று போட்டால் இன்றைக்கி டெலிவரி எடுத்தே தீரணும்னு சொல்லி V70 ஃபோனு புது ஃபோனு அங்கேருந்து வாங்கிட்டான். சரி ரைட்டு, அதோடு விட்டால் பரவாயில்ல. திருப்பி மீனாட்சி பஜாருக்கு ஒரு செகண்ட் ஹேண்டு ஃபோனு இப்போத்தான் முந்தா நாள் ஒரு ஃபோனை சல்லியாக அடித்து நொறுக்கியிருக்காங்க. இப்போ 30,000 ரூபா செலவில் ஒரு செகண்ட் ஹேண்டு ஃபோனு தேவையா? இப்போ அது ஒரு 30, இது ஒரு 50, 80 ரூபா. இப்போ ஒரே நாளில் 80 ரூபா. இது போக ஒரு 2 வீலர் அது 1,20,000 ரூபா. அப்போ 80 ஒரு 1,20 எவ்வளோ ஆச்சு? 2 லட்சம் ரூபா. இந்த 2 லட்ச ரூபா கடன் யாருக்கு? என் தலையில் விழுந்துருக்கு. என் வீட்டுக்கு ஒரு சிலிண்டரு அது வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு வக்குமயிர் இல்லை. ஆனால் கேட்ட உடனே இந்தா இன்றைக்கி பூரா சாப்பாடாக்கலை புள்ள அங்கே இருங்க ஹோட்டல் சபரீஸில் போய் 3 சாப்பாடு 510 ரூபா. இந்தா என்கிட்ட பில்லு இருக்குது. 3 சாப்பாடு சைவ சாப்பாடு 510 ரூபா. இதே கடையில் போய் கத்திரிக்காய் முருங்காய் ஒரு 2 வாங்கி வீட்டில் ஒரு சாம்பார் வச்சு இல்லை ஒரு ரசத்தை வச்சு ஏதோ ஒரு குக்கரில் சோறை வச்சா வெறும் 51 ரூபா. அது எங்கே இருக்குது? அதிலேருந்து 10 மடங்கு 510 ரூபா எங்கே இருக்குது? இந்த வருங்க ஃபோனு வேறு. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை நான் ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கு ஒரு சட்டை எடுக்கணும்னா கூட யார்கிட்டையாவது பிச்சை எடுத்து ஒரு 5 சட்டை வாங்கி கொடுங்க. நான் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணிமணி இல்லை கட்டுறதுக்கு ஒரு வாட்சு இல்லை எனக்கு ஒரு மைக்ரோ ஃபோனு இல்லை எதுனாலுமே ஒரு கொடைக்கானலுக்கோ குற்றாலத்துக்கோ டூர் போகிறதா இருந்தால் கூட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா ஆன்லைனில் பிச்சை எடுத்து நான் வாங்கி என்னுடைய தேவைகளுக்கு நான் நிறைவேற்றிக்கிறேன். ஆனால் நான் இங்கிட்ட வாங்க இவன் எனக்கு மொத்தமாக செலவு வைக்க, நான் இங்கிட்ட வாங்க இவங்கிட்ட மொத்தமாக செலவு வைக்க. செலவு வை வேணான்னு சொல்லலை. எனக்குன்னா நீ சிலையாக வைக்க போகிற, செலவு தான் வைப்ப, எனக்கு நல்லா கண் கூட தெரியுது. அதே சமயம் என் குடும்பத்தையும் பாரு. அவங்களுக்கு என்ன கேட்டாங்க? ஒரே ஒரு சிலிண்ட்ரு. பையனுக்கு பேரனுக்கு பால் காய்ச்சி கொடுக்குறதுக்கு காலைல அந்த பையன் வேலைக்கு போகிறவன் அச்சு, அவனுக்கு பால் காய்ச்சி கொடுக்குறதுக்கு ஏதோ ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு போட்டு கொடுக்குறதுக்கு சிலிண்ட்ரு வேணும். மத்தியான நேரத்துக்கு நான் இங்கே என்ன வாரத்துக்கு என்ன 4-5 நாள் அங்கே போய்கிட்டு இருக்கேன். என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறேன், கறிமீன் வாங்கி கொடுக்குறேன். அதை சமைச்சு கொடுக்குறதுக்கு கூட அவங்களுக்கு சிலிண்ட்ரு வேணாமா? இப்போ நேற்று ஒன்றும் இல்லைங்க, முந்தா நாள்னு நினைக்கிறேன், மீன் வாங்கிட்டேன். என் பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் சுமிக்கும் 3 கிலோ மீன் வாங்கினேன். வாங்கிட்டு ஃபோன் அடிக்கிறேன் ஆன் தி ஸ்பாட்டில். எப்பா மீன் வாங்கிட்டேன், வேறு என்ன வேணும்? முட்டை பால் எதுவும் வாங்கிட்டுறவா? வேறு செவரட்டி வேணுமா? என்ன வேணும்னு கேட்குறேன். நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. ஏப்பா அழுகிற, என்ன காரணம்னு கேட்குறேன். நீங்கள் வாங்கிட்டு என்னங்க பிரயோஜனம்? அதை நான் எதில் போய் சமைக்கிறது? நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் குக்கரில் சோறு வைக்கிறேன், எலக்ட்ரிக் குக்கரில். அது வெந்தவொன்னே அதுவே ஆஃப் ஆகுது. அந்த சோத்தில் தண்ணியை ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இல்லைன்னா வேறு ஏதாவது கொஞ்சம் அந்த உப்பு கண்டை நீங்கள் வாங்கி கொடுத்ததை பொரிச்சு அது பொரிக்கிறது கூட இப்போ கேஸ் அடுப்பு கிடையாது. ஆக வெறும் சோறு கஞ்சி தான், தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் கஞ்சி ஊறுகாய் தொட்டுக்கிட்டே எங்கள் பொழப்பு ஓடுதுங்க. நாங்கள் சாப்பிட்றோமா சாப்பிடலையா உங்களுக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் மாத்திரம் தினம் உட்காந்துக்கிட்டு வகை வகையாக மீன் கறி எல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க. சரிங்க, நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கங்க, வேணான்னு சொல்லலை. இப்போ இன்றைக்கி கூட நான் இங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். செல்ஃபோன் வாங்க போனேன். அதுக்கப்புறம் என்ன பழைய செல்ஃபோன் வாங்குகிற கடை, அப்புறம் இந்த கேமரா ஸ்டாண்டு வாங்குகிற கடை, டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கு, பேக் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எல்லாம் அலைஞ்சிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். ஆனால் சாப்பாடு இல்லாமல் இருக்கா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கா? கரெக்டாக கோகுலு திலீப்பா எனக்கு சூர்யாவுக்கு எங்கள் பப்புவுக்கு முதற்கொண்டு கிரேவி எல்லாமே நாங்கள் குடும்பத்துக்காக உடனே ரெடிமேடாக கூட ஹோட்டலில் கூட வாங்கி திங்கிறோம்ல. இதே என் குடும்பம் அங்கே அனாதையாக எதுவுமே சாப்பிடாம பழைய கஞ்சியை குடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா எனக்கு இந்த சாப்பாடு இறங்குமா? அதை விட நான் டெய்லி இந்த சாப்பாடு வீடியோ போட்டு வலிச்சு தட்டை நக்கும் பொழுது என் குடும்பம் அதை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? மனவேதனையாக இருக்காதா? எவ்வளோ விஷயங்களை நானும் கடந்து போய்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் எல்லா பேரும் சொல்கிறது என்னென்னா, அண்ணே உங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்க, இது சூர்யா குடும்பத்தை பார்க்குறீங்க, பார்க்குறதோட அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி அவங்க தேவைகளையும் அப்பப்போ நிறைவேற்றுங்க. எதுவுமே இல்லாமல் சும்மா கண்மூடித்தனமாக கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஒரே மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் போகிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்கள் கொஞ்சமாவது மாறுங்கன்னு சொல்கிறத விட கொஞ்சமாவது திருந்துங்க. செய்ய வேண்டியதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இவங்க திமுருக்கெல்லாம் நீங்கள் ஆடக்கூடாதுண்ணே. இவங்க இஷ்டத்துக்கு போட்டு செல்லை உடைப்பாங்க, உடனே புது செல்லு. இவங்க ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் இவ குடிச்சிட்டு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவா, அதுக்கு ஏதாவது ஒன்று. இப்படியே நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீடு உங்களுக்கு முக்கியம் இல்லையா?
எந்த அளவுக்கு நீங்கள் நாட்டில் உள்ளவங்கள, உங்களை நம்பி வந்தவங்கள, உங்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறவங்கள பார்க்குறீங்களோ, அதை மாதிரி ஏற்கனவே உங்களுக்காக வாழ்ந்தவங்களையும் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? எல்லாமே வந்து ஒரே இடத்துக்கு போகுது. பண உதவியிலேருந்து எல்லாமே ஒரு பக்கமாகவே போகுது. அப்போ உங்கள் வீட்டோட நிலைமை என்ன? உங்கள் பேரனோட நிலைமை என்ன? உங்கள் மகனோட நிலைமை என்ன? காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தீங்களா? ஒரு சிலிண்டர் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் முயற்சி எடுத்தீங்களா? உங்கள் பேரன் எவ்வளோ ஆசையாக மழலை குரலில் உங்களை லாலா லாலான்னு கூப்பிட்றான், அவனுக்காவது ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்களா? இந்த இப்போயுமே ஒன்றும் இல்லை. ஜூன் 4ஆம் தேதி 6ஆம் தேதியோ இவளுக்கு வந்து பர்த்டே வருது. அதுக்கு முதல் சுமிக்கு பர்த்டே வருது. ஆனால் நான் யாருக்கு செய்வேன்? ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தான் வைப்பேன். இவளுக்கு தான் எல்லாம் செய்வேன். அவளை அந்தரத்தில் விட்டுருவேன். அதே மாதிரி 10ஆம் தேதி என் பேரனுக்கு பர்த்டே வருது. நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையுமே அந்தரத்தில் விடுவேன். இது உலகத்துக்கே தெரிஞ்சது. ஆக எல்லாரும் சொல்கிற குற்றம் என்னென்னா, எல்லாம் ஒரே ஆளுக்கே செய்கிறீங்க. இதிலேருந்து நீங்கள் மாறணும். எல்லா பக்கமும் பகிர்ந்து உண்ணுங்க. அவங்களும் வேணும் இவங்களும் வேணும்னு நினைங்க. ஒரு பக்கமே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஊற வஞ்சனை வைக்காதீங்க. இவங்களுக்கு 2 லட்சம் செலவு பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணுவேன். இனிமேல் என்னுடைய முயற்சிகள் ஃபுல்லாகவே என் வீட்டுக்கு 50,000 ரூபா கேட்டாங்கல்ல, அதை எண்ணி வைப்பேன். அடுத்த மாதம் வருமானத்தில் ரொக்கமாக கொடுப்பேன். யார் தடுக்கிறாங்கிறத நான் வேடிக்கை பார்க்குறேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் அவங்களுக்கு என்ன தேவையோ, வீட்டுக்கு உண்டான பொருட்களா, இல்லை வேறு அரிசி பருப்பா, இல்லை அரிசி மூடைகளா, 25 கிலோ சிப்பம், 25னா 25 100 கிலோ சிப்பம் வாங்கி போடுறதுக்கு நான் தயார். என் குடும்பத்தை இனிமேல் வந்து நான் கண்கலங்க விடவே மாட்டேன். எல்லா நேரமும் நான் வந்து எப்படி எனக்கு சோறு முக்கியமோ அதே மாதிரி தானே என் குடும்பத்துக்கும் முக்கியம். எனக்கு மாத்திரம் 3 வேளை சோறு சுகம். நான் ஏதாவது தேவைன்னா கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு எங்கே வேணாலும் போகலாம். என் தேவையை நிறைவேற்றிக்கிறலாம். என் குடும்பத்துக்கும் நான் பச்சாதாபம் பார்க்கணும். என் குடும்பத்துக்கும் நான் இரக்கம் பார்க்கணும், பரிதாபப்படணும். அப்போ தான் அவன் மனுஷன்னு சொல்கிறதோட அப்போ தான் அவன் ஒரு மீசை வச்ச ஆம்பளை. நான் என்றைக்குமே ஆம்பளையாக இருக்க தான் விருப்பப்படுறேனே தவிர சும்மா ஒருத்தவங்களுக்கு அடங்கி போகிறதுக்கு நான் ஆள் கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், சாயங்காலம் 6 மணிக்கு போய் என் குடும்பத்தோடு உட்காந்து முக்கியமான முடிவை நான் எடுக்கத்தான் போகிறேன். சரியா? இப்படியே வந்துக்கிட்டு இவங்களுக்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பம் என்ன தெருவில் கிடக்க? என் பிள்ளை பிள்ளைங்களாம் என்ன அனாதையா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்காங்கல்ல. குடும்பத் தலைவனாக நான் இருக்கேன். வேலையாக அவங்க தேவைகளை நிறைவேற்றிட்டு தான் அப்புறம் யாராக இருந்தாலும் இந்த முடிவிலேருந்து நான் ஒரு துளி கூட நான் மாற்றடைய போகிறது கிடையாது. இதை நான் இன்றைக்கி உறுதிமொழியாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா காட்சி மாறுது, ஆட்சி மாறுது. நம்ம மாத்திரம் என்ன அப்படியே இருக்கக்கூடாது. நம்மளும் பல இதாக இருக்கணும். சுமி, உனக்கும் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் உனக்கு வெற்றி நிச்சயம். கான்ஃபிடெண்ட்டாக இரு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சரியா? எதுக்கு அஞ்சாத, நான் இருக்கேன். உன்னை நான் நடுத்தரவில் நிப்பாட்ட மாட்டேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இரு, நடத்தி காட்டுறேன். இன்னைக்கு இப்போ இதை இட்டு எவ்வளோ சண்டை வந்தாலும் சரிதான், நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. அவளாக நானான்னு ஒரு கை பார்க்கத்தான் போகிறோம். இதில் நான் ஜெயிக்கத்தான் போகிறேன். அதை மீறி என்னென்ன பிடுங்கிடுவாள பார்த்துக்கிறலாம் எதாக இருந்தாலும். ஓகே மக்களே, பாய்.